எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இனி தீர்வே இல்லை, இந்த முடிவு வந்துவிட்டது, இனி என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் இல்லையா என்ற நிலையில இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். இந்த சமுத்திரத்தை படைத்த தெய்வம், இந்த வானத்தை படைத்த தெய்வம் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, எந்தவித முடிவாயிருந்தாலும் எனக்கு லேசான காரியம் அவற்றை மாற்றித்தர. ஆம் அன்பர்களே, முடிவு என்பது மனிதனுக்குரியது, தேவனுக்கு அல்ல. தேவனுடைய அதிகாரத்துக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் முடிவே இல்லை. அந்த முடிவில்லா தெய்வம் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆதரிக்கிறார். முடிவை போல இருக்கலாம், ஆனால் அது முடிவு அல்ல. அவர் ஒவ்வொரு நிலையிலும் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த ஏராளத்திலே நீங்கள் மகிழலாம், நீங்கள் கலங்காமல் இருக்கலாம், நீங்கள் சந்தோஷப்படலாம். ஆண்டவரே, என் முடிவை நான் உம்மிடம் வைக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை ஆதரிப்பார், உங்களை நேசிப்பார். எவ்வித முடிவையும் மாற்ற தேவனால் முடியும். எந்த எழுத்தையும் தேவனால் மாற்ற முடியும். என்ன காரியத்திலே முடிவு வந்திருக்கிறது என்று இருக்கிறீர்களோ அது மனிதனுக்கு தான் முடிவு, தெய்வத்துக்கோ தெய்வத்தின் வல்லமைக்கோ அல்ல. ஆகவே அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்வின் காரியங்களை நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன், நீர் மாற்றம். எனக்கு அது முடிவு, உமக்கோ அது அதிசயம், நீர் செய்வதோ அற்புதம் என்று சொல்லி ஒப்படைத்து பாருங்கள். அவர் எல்லாம் மாற்றுகிறது. அந்த அன்பை அனுபவியுங்கள், அந்த சந்தோஷத்தை அனுபவியுங்கள். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றப் போகிறவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை ஆதரித்து நடத்துவார். எவ்வித முடிவையும் ஆசீர்வாதமாய் முடித்து தருகிறது. உங்களால் முடியாதது என்பதை அவர் முடித்து தருவார். கலங்காதீர்கள்.